உங்க அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் எல்லா நாள்லயும் ஒருத்தரோட கண்ணு படாம இருக்கணும். நம்ம ஊர்ல தான் இருக்கு திருஷ்டி. அதுக்கு என்ன செய்வோம்? அத மிளகா, படிகாரம், கடுகு, கருப்பு வளவி, கருப்பு கயிறு, எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், கல்லுப்பு, கற்பூரம் இதெல்லாம் பயன்படுத்துறோம்ல. இதெல்லாம் போட்டா போயிருதா? அத என் பேரன் சொன்னான் பாரு, இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலேயே நீங்கள்லாம் ஊறிக்கிட்டு உங்களெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னானே. சரி, இது மூட நம்பிக்கைன்னே வச்சுப்போம். அது மூட நம்பிக்கையா இருந்தா எப்பவோ பிசு பிசுத்து போயிருக்கணுமே. ஆயிரம் வருஷமா எங்க முன்னோர்கள்லாம் திருஷ்டி சுத்தி போடு சரியா போயிரும், இன்னைக்கு அமாவாசை சுத்தி போடு, செவ்வாய்க்கிழமை சுத்தி போடு, வியாழக்கிழமை சுத்தி போடு, இப்படிதானே சொல்லி வச்சாங்க. அப்ப இத பலன் கிடைக்கலன்னா அதை யாராச்சும் பயன்படுத்துவாங்களா? பயன் இருக்கத்தொண்டு தானே. எவ்வளோ பேருக்கு திருநீர் மந்திரிச்சு எட்ட உடனே சரியா போயிடுது. அதனால நம்ம நாட்டு வழக்கத்தை பத்தி நாம பேசுவோம் சொல்லிட்டு அவகிட்ட சொன்னேன். எங்க ஊர்ல இந்த படிகாரத்தை, நல்ல படிகாரம்னா இந்த வாசல்ல கட்டுவாங்களே, அது கூட திருஷ்டிக்கு தான். கார்ல எல்லாம் கூட கட்டி வைக்கிறாங்க, நல்ல கருப்பு கயிறுல, மாட்டு கயிறுல. இந்த படிகாரத்தை இப்ப யாருக்கு திருஷ்டி இருக்குன்னு நினைக்கிறோமோ அப்படி சுத்தி மூணு வாட்டி இறக்கி அடுப்புல போட்டுருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, படிகாரம் அடுப்புல அப்படியே உருகும் இல்ல, பாரு பாரு உன்னை யாரு செஞ்சு கொடுத்தாங்களோ அவங்களே தான், உன்னை யார் திருஷ்டி போட்டாங்களோ அவங்கள மாதிரியே வந்திருக்குன்னு. அதெல்லாம் சும்மா, இது அப்படியே இழகிடும். சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க, 5 வளவி, கருப்பு வளவி எடுத்து அந்த பிள்ளை தொட்டில்ல படுக்கும் போது சுத்தக்கூடாது. பிள்ளைய தூக்கி யாராச்சும் மடியில வச்சுக்கணும். அப்ப அந்த 5 வளவிய அப்படியே இந்த பிள்ளைக்கு தலையோட காலா சுத்தி 3 தரம் இப்படி 3 தரம் இப்படி அதை சுத்தி ஆரத்திக்குள்ள போட்டு அந்த பிள்ளைக்கு திருப்பி எடுத்து திருநீர் வச்சுட்டு இதை கொண்டு போய் வாசல்ல கொட்டிடுவாங்க. இல்லைன்னாக்க நல்ல கருப்பு கயிறு எடுத்து, யாருக்கெல்லாம் திருஷ்டி ரொம்ப படுதோ, நம்ம எல்லாருமே கண்ணாடியை பார்க்குற போது என்ன நினைச்சுக்கிடுவோம், நல்லா தான் இருக்கேன் அப்படிதானே எல்லாரும் நினைக்கிறோம். இல்லாட்டி தினம் அந்த மூஞ்சிய கண்ணாடியில பார்ப்போமா சொல்லுங்க? அதுல ஏதோ ஒண்ணு நல்லா தானே இருக்கணும். அப்படி நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருப்பு கயிறை எடுத்து ஆம்பளைங்க வலது கையில, பொம்பளைங்க இடது கையில கட்டிக்கிறணும். அது கால்லையும் கட்டிக்கிடலாம். எதுக்குன்னு கேட்டா, உடம்புல ஏதோ ஒண்ணு அப்படி கருப்பா இருக்குல்ல, அங்க பார்வை போச்சுன்னா திருஷ்டி படாது. இதெல்லாம் நீங்க என்ன இதுக்கு என்ன சொல்வீங்க, ப்ரூவ் பண்ணுவியா? ப்ரூவ், இது என்ன ப்ரூவ் பண்றதுக்கு என்ன கோர்ட் கேஸா? முன்னோர்கள் சொன்னதை நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்துல எல்லாம் பார்த்திருக்கீங்களா, மாப்பிள்ளை பொண்ணு உட்கார வச்சு அவ்வளோ பேர் கண்ணும் அவங்க மேலதானே. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆரத்தி தட்டை எடுத்து இதுல ஆரத்தியை போட்டு அவங்களுக்கு சுத்தி எடுத்துருவாங்க. சடங்கான பிள்ளைக்கு என்ன செய்வாங்க தெரியுமா, முன்னால சுத்தி அவ தலைக்கு மேல பின்னால கொடுத்துருவாங்க. அதை அப்படியே கொண்டு போய் கொட்டணும். இந்த இப்படியே எடுத்துட்டு போக மாட்டாங்க, அந்த பிள்ளையோட பார்வையே படக்கூடாதுன்னுட்டு அந்த பிள்ளைக்கு சுத்தி அவ தலையோட தூக்கி அங்க கொடுத்துருவாங்க. அவ கொண்டு போய் கொட்டிடுவா. அப்புறம் நம்ம ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விவகாரம் தான் இது. சேப்பு மிளகா, கடுகு, வெண்கடுகு கூட பயன்படுத்தலாங்கிறாங்க. வெண்கடுகு கொஞ்சம் விலை ஜாஸ்தி. எதுக்கு நம்ம ஊர் கடுகு வெடிக்கிறதுக்கு ஏதா இருந்தா, கல்லுப்பு, இது 3ஐயும் எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிட்டு, அதுக்கு முன்னால சொல்றேன், இப்ப எல்லாரும் பட்டணத்துல எல்லாம் இருக்கிறோம், அங்கெல்லாம் நீங்க போய் எங்க குமுட்டி அடுப்பு வைப்பீங்க, எங்க அடுப்பு இருக்கு, கேஸ்ல போட முடியாது. நல்ல ஒரு இருப்பு சட்டிய அடுப்புல வச்சு நல்லா காய வச்சுட்டு, அது பாட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கட்டும், சின்னதா வச்சிருங்க. நாம என்ன செய்யணும், இந்த மிளகால ஒரு 5 மிளகா, கல்லுப்பு. இந்த கல்லுப்புக்கு அத்தனை ரேக்கின்னு என்னமோ சொல்றீங்களாமே, அதையும் சொன்னா அவ.
ரேக்கிங்கிற ஒரு இதுல கூட உப்பு தண்ணியை வச்சுக்கிட்டு ஜுரங்குறம் இருந்தா அப்படியே இறக்கிடுறாங்களா. நம்ம ஊர்ல மஞ்சக்காமாலை இறக்குவாங்களே அந்த மாதிரி. இந்த கல்லுப்புக்கு அத்தனை ஒரு ஒரு மகிமை. உப்பு பெரட்டு இந்த கடுகையும் போட்டு என்ன செய்வாங்கண்டா, இதை இப்படி வச்சுக்கிட்டு நல்ல ஒரு சிரட்டையில வைப்பாங்க. சிரட்டையில வச்சுக்கிட்டு ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நோய் கண்ணு, நொல்ல கண்ணு, நல்ல கண்ணு, கொள்ளி கண்ணு, கண்ட கண்ணு, முண்ட கண்ணு, கரிச்சு கொட்டும், எல்லா கண்ணும் கண்ட பிணி தொலையட்டும், கடுகு போல வெடிக்கட்டும், நல்லதெல்லாம் நடக்கட்டும், நாடு காடு செழிக்கட்டும். அப்படியே சுத்தி சுத்தி தலையிலேந்து இறக்கி எல்லா கண்ணும் கடுகு போல வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப நாம என்ன செய்யலாம், நாமளும் தான் செஞ்சு பார்த்துருவோமே. அடுப்பை வச்சு அந்த இழுப்ப சட்டியை வச்சு அதை காய வச்சு இதை போட்டு வெடிக்குதான்னு பார்ப்போமா. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த சட்டியை நல்லா காய வச்சுட்டு அது அப்படித்தான் புகஞ்சு வரும். அப்ப யாரும் சத்தம் போடக்கூடாது, அவங்க தனியா போயிடணும், திருநீர் வச்சுக்கணும். இதை பாருங்க எப்படி வெடிக்குதுன்னு. இப்ப நான் உங்களுக்கெல்லாம் தான் சேர்த்து சுத்தி போட்டேன் பாருங்க. உங்களுக்கு இம்புட்டு திருஷ்டி இருக்கு பாரு என் பிள்ளைங்களா. இந்த பார் பட 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 படன்னு வெடிக்குது. சில சமயம் அப்படியே இந்த மிளகா குப்புன்னு பத்திக்கும். அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இங்க பார் எம்புட்டு திருஷ்டி இருந்தா இப்படி வெடிக்கும். ஆனா கமரல பாருங்க. உப்பு வெடிக்கணும், ஆனா மிளகா கமரலைன்னா அம்புட்டு திருஷ்டின்னு அர்த்தம். பாருங்க, நம்ம மூதாதையர்கள்லாம் முட்டாள் இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் நம்புறேன். நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. இப்ப இது யாருக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்ல. பச்சை பிள்ளைங்களுக்கு இந்த கருப்பு வளைய சுத்தி போட்டாலே போதும், திருநீர் எட்டா போறோம். அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் உப்பு மிளகாய் எல்லாம் போடுறது இல்லை. ஒரு 6 வயசுலேருந்து ஒரு 5-6 வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கு வயசான கிழவன் வரைக்கும் போடலாம். இந்த உப்பு மிளகா கடுகு நான் சொன்னேன் இல்லை மந்திரம், ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, அந்த மந்திரத்தையும் சொல்லி அதெல்லாம் லேசில் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, இறஞ்சு கூட சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர வெளியில சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி அதை கொண்டு போய் அடுப்புல போட்டுதான் இப்ப இங்க வைக்கவும். என்ன வெடி வெடிச்சிருச்சு பாருங்க, தீபாவளி மாதிரி வெடிச்சிருச்சு. அம்புட்டு திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம். இந்த மிளகா கமரவே இல்லை, அதுதான் மிளகா கமரிச்சுனாக்கா திருஷ்டி இல்லைன்னு அர்த்தம். மக்களே, மூட நம்பிக்கையோ முட்டாள்தனமோ அது எனக்கு தெரியாது. நம்ம மூதாதையர் செஞ்சதை நான் மறக்காம கொண்டாந்து உங்களாண்ட தரேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் திருஷ்டி இல்லாம நல்லா சந்தோஷமா இருங்கப்பா.